மலை போல பிரச்சனை இருக்கு, எப்படிதான் வெளியே வர முடியும்னு எனக்கே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வியாதினால இது என்ன கொண்டே போகும், இந்த வியாதினால எப்படி நான் செத்து தான் போவேன் அப்படி பயந்துட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இல்ல உங்க பிள்ளைங்களை குறிச்சு, இந்த பிள்ளைங்களால எனக்கு கெட்ட பேர் தான் வந்துட்டு இருக்குது, என்னை நிம்மதியா இருக்க முடியலையே, இல்ல இந்த பெற்றோரை குறிச்சு இவங்களால எங்களை என்ன மன அழுத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்ல நீங்க இப்போ செய்யற வேலை பயங்கரமான அழுத்தமா இருக்கிறா, பயங்கர டார்ச்சரா இருக்குது, என்ன மட்டும் ஏன் டார்ச்சர் பண்றாங்க, என் கூட எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களால முடியாத காரியம் இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது தோல்விதான், வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி என்ன பெரிய காரியமா இருந்தாலும் எரிகோ கோட்டையை போல உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த கோட்டையை தகர்த்து நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வர முடியும்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? தேவ பிள்ளைகள் துதித்து ஆரவரித்து என்ன செஞ்சாங்க? எக்காலம் ஊதுகையில 7 நேரம் ஊதும் போது இடிந்து கீழே விழுந்தது. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவர் நோக்கி துதித்து ஆரவரித்து, ஆண்டவர் சொன்ன காலையில 4 மணி 5 மணிக்கு ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாத தடைகள்லாம் மாறிப்போம்.